அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டாரையானால் அந்த மரணித்து விட்ட அந்த நபருக்காக நாம் கடைசியாக செய்யக்கூடிய கடமையாக சில கடமைகளை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த கடைசி கடமைகளை நாம் நம்முடைய சமுதாயம் சரியாக செய்கிறதா என்பதை குர்ஆன் ஹதீஸோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோமேயானால் பல விஷயங்களில் இன்றைக்கு பிதஅத்துகள், மார்க்கத்தில் சொல்லித்தரப்படாத அனாச்சாரங்கள் நுழைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஒரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடைசி கடமையில் யாராக இருந்தாலுமே பல நபர்களுக்கு பல கடமைகளை நாம் செய்கிறோம், பல உதவிகளை நாம் செய்கிறோம். ஆனால் இதுதான் கடைசி என்கின்ற ஒரு பேச்சு எந்த துறையில் வந்தாலுமே அதில் கூடுதல் கவனம் எடுப்பவர்களாக நாம் இருப்போம். ஒரு வகுப்புக்கு செல்கின்றோமையானால் அங்கே இறுதியாக ஒரு பாடம் நடத்தப்படுகிறது, நம்முடைய கவனம் எப்படி கூர்மையாக இருக்கும்? ஒரு பள்ளிக்கு செல்கிறோம், ஒரு கல்லூரிக்கு செல்கிறோம், இதுதான் நாம் படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு என்கின்ற ஒரு நிலைமை நமக்கு ஏற்பட்டால் அந்த கல்லூரி வாழ்க்கையை அனைவருமே நம்முடைய வாழ்க்கையில் இழப்பதை போன்ற ஒரு சிந்தனை அனைத்து நபர்களுக்குமே இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கையில் தொடர்ச்சியாக செய்வதை விட இறுதியாக ஒரு காரியத்தை நாம் செய்ய போகிறோமையானால் அதில் எல்லா தரப்பு மக்களுமே கூடுதல் கவனம் எடுக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். அதே போன்றுதான் நம்முடைய உறவினர்களோ அல்லது நமக்கு மத்தியில் வாழ்ந்த ஒரு மனிதரோ மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதருக்காக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய கடைசி கடமைகளை அது குர்ஆன் ஹதீஸ் சொல்ல அடிப்படையில் நாம் செய்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். அந்த அடிப்படையில் நாம் பார்த்தோமையானால் அந்த நம்முடைய வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டார், அவருடைய ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும் என்பது ஒரு கடமை. ஆனால் அடக்கம் செய்வதற்கு முன்பாக நம்முடைய உறவினர்கள், நம்மோடு அண்டி வாழ்ந்தவர்கள், நம்மோடு சுற்றுச்சூழலாக இருந்து வாழ்ந்தவர்கள் அவரை இறுதியாக அவருடைய உடலை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்போ இந்த ஜனாசாவினுடைய அந்த இறுதி நிலையை, அந்த ஜனாசாவை நாம் பொதுவாக பார்வைக்கு நாம் வைக்கும் பொழுது கண்ணியமான முறையில் நாம் வைக்க வேண்டும். அந்த கண்ணியத்தை நாம் சரியான முறையில் நாம் பேண வேண்டும். அதையெல்லாம் சரியாக செய்யக்கூடிய முஸ்லிம்கள் அதோடு சேர்த்து சில அனாச்சாரங்களையும் செய்து விடுகின்றார்கள். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வலா தல்பிசுல் ஹக்க பில் பாத்தில், நன்மையை தீமையோடு கலந்து விடாதீர்கள். ஒரு நன்மையான காரியத்தை நாம் செய்கின்றோமையானால் அதில் ஒரு சிறிய சதவீதம் கூட, கடுகளவு கூட ஒரு தீமையான விஷயம் கலந்துவிடக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், மரணித்து விட்டவருடைய ஜனாசாவை கண்ணியமான முறையிலே மக்களுடைய பார்வைக்கு வைக்கக்கூடிய முஸ்லிம்கள் இன்னும் பிற காரியங்களில் பல தவறுகளை செய்கிறார்கள். அதில் முதல் விஷயமாக நாம் எடுத்துக்கொண்டோமையானால் ஜனாசாவினுடைய உறவினர்கள் அல்லது அந்த ஜனாசாவினுடைய உறவினர்களில் யாருக்கேனும் குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் அந்த ஊரை சார்ந்த ஆலிம்கள் அல்லது மதரசாக்களிலே படித்து வெளிவந்த மாணவர்கள் இவர்களை வைத்து கொண்டு ஜனாசாவிற்கு அருகாமையிலே அமர்ந்து கொண்டு குர்ஆனை ஓத வைக்கிறார்கள். அந்த குர்ஆனிலே எல்லா அத்தியாயங்களும் ஓதப்படுகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது குறிப்பாக சூரா யாசின் என்கின்ற ஒரு அத்தியாயம் ஓதப்படுகிறது. சூரா யாசின் என்ற அத்தியாயம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு பெண்ணம்பெரிய கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாயம்தான். அதை நாம் படித்து உணரும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வசனங்கள் தான். ஆனால் ஒருவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால் அந்த ஜனாசாவிற்கு அருகாமையில் அமர்ந்து கொண்டு யாசின் ஓத வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எங்கேயும் கற்றுத்தரவில்லை. ஆனால் கற்றுத்தராத காரியத்தை இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்கின்றார்களே, அந்த சூரா யாசின் என்ற அத்தியாயத்தினுடைய தகவல்களை நம்முடைய சமுதாயம் தெரிந்து வைத்திருக்கிறதா? திருமறை குர்ஆனுடைய எத்தனாவது அத்தியாயம் இந்த யாசின் என்று கேட்டு பாருங்கள், எத்தனை நபர்களுக்கு பதில் தெரியும்? அந்த சூரா யாசினிலே எத்தனை வசனங்கள் இருக்கிறது என்று கேட்டு பாருங்கள், எத்தனை பேருக்கு அதற்கான பதில் சரியாக தெரியும்? சூரா யாசினிலே அல்லாஹ் நமக்கு என்னென்ன கருத்துக்களை, அறிவுரைகளை நமக்கு சொல்லுகிறான் என்பதை கேட்டு பாருங்கள். யாருக்குமே ஒண்ணுமே தெரியாத ஒரு நிலை. ஆனால் அந்த சூரா யாசினை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் அல்லாஹ் தூதுத்துவ பணியை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறான். அவனுடைய அத்தாட்சிகளிலே சூரியன், சந்திரன், அதே போன்று நாம் பயணிக்கக்கூடிய வாகனங்கள்,
நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டகங்கள் அதுவெல்லாம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியாக, இரவும் பகலும் அல்லாஹ்வின் அத்தாட்சியாக இருப்பதாக அல்லாஹ் நமக்கு எடுத்துச் சொல்கிறான். அதே போன்று ஒரு ஊருடைய சம்பவத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைக்கின்றான். இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாளை மறுமை வாழ்க்கையை துண்டிக்கக்கூடிய, மறுமை நம்பிக்கையின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய, மீண்டும் நம்மை யார் உயிர் கொடுத்து எழுப்புவார் என்கின்ற கேள்விக்கு அல்லாஹ் அடுக்கடுக்காக பதிலை சொல்கிறான் அந்த சூரா யாசினிலே. ஆனால் இதையெல்லாம் நம்முடைய சமுதாய மக்கள் அறியாமல் இருக்கின்றார்கள். இப்படி அந்த சூரா யாசினை பற்றி உள்ள அடிப்படை தகவல்களை எல்லாம் மறந்தவர்களாக, அறியாதவர்களாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் மார்க்கம் காட்டித்தராத விஷயங்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்முடைய வீட்டில் ஒருவர் மரணித்து விட்டாரே ஆனால் அந்த ஜனாசாவை சுற்றி அமர்ந்து கொண்டு குர்ஆன் ஓதுவது, யாசின் ஓதுவது, இது போன்ற காரியங்களை எல்லாம் மார்க்கம் நமக்கு கற்றுத்தரவில்லை. மாறாக குர்ஆனில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தான் இஸ்லாமிய மார்க்கம் நம்மை சிந்திக்க சொல்லுகிறது. அதை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த சிற்றுரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.